இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு தோத்துட்டாங்கங்க இங்கிலாண்ட்ட. இங்கிலாந்து உண்மையிலேயே பேஸ் பால் வந்து சூப்பராக விளாண்டுட்டாங்கங்க. ஆட்லி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்துட்டாருங்க. சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. உண்மையிலே இந்தியாவை வந்து சொதப்பிட்டாங்கங்க. இந்தியாவுக்கு வந்து பெரிய ட்ராபேக் வந்து சுப்மன் கில் வந்து ஒழுங்காக விளாடாதது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து யாருமே ஒழுங்காகவே விளாட்ல பேட்டிங்கு. எல்லாம் கடமைக்கு வந்து விளாண்ட்டு போன மாதிரி இருந்துச்சுங்க. அஸ்வினும் கேஎஸ் பரத்தும் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. பட் ஆனால் அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பரத் அவுட் ஆகிட்டாரு சீக்கிரமாக. கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க 50 ரன்னு. அப்புறம் பரத் அவுட் ஆகிட்டாருங்க. இந்தியா வந்து ரொம்ப லத்தாஜிக்காக ஆடின மாதிரி இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸு. இந்தியா நினச்சிருப்பாங்க போல் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கே ஆட வேணாம், நம்ம 180க்கு மேலே லீட் வச்சுருக்கோம், இதிலேயே சுருட்டிடலான்ட்டு. ஆனால் இங்கிலாந்து வந்து உண்மையிலே வந்து அவங்க வந்து பேஸ் பாலில் வந்து காமிச்சிட்டாங்கங்க. லாலிபாப் இன்னிங்ஸ் மாதிரி சூப்பராக பேட்டிங் ஆடினார் லாலிபாப். என்ன மாதிரி பேட்டிங்கு! உண்மையிலே அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்தியா வந்து கிளியராக தெரியுது ரொம்ப சஃபர் ஆகுறாங்கன்ட்டு. இப்போ பாருங்கள், செகண்ட் டெஸ்ட்டில் வந்து கேஎல் ராகுலும் கிடையாது, ரவீந்திர ஜடேஜாவும் கிடையாதாம். அதுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர், சஃப்ராஸ் கான் எடுத்திருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரையும் எடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் டெஸ்ட்டை வந்து எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து விளாண்டது வந்து மெயினாக பேட்டிங் ஆடினது வந்து கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் மட்டும் அந்த 80 அடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இந்தியாவோட நிலைமையை நினச்சி பாருங்கள். இந்தியா வந்து இன்னும் நல்லா விளாடணும், பேட்டிங் நல்லா இன்னும் ஆடணும். சுப்மன் கில் வந்து இதான் கடைசி டெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் டெஸ்ட்டோட. அதுக்கப்புறம் அவர் இந்த செகண்ட் டெஸ்ட்டும் அவர் ஒழுங்காக விளாட்லன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்தியாவுக்கு. என்ன, அதனால் செகண்ட் டெஸ்ட்டாச்சும் சுப்மன் கில் ஒழுங்காக விளாடணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பென் ஸ்டோக் ஒரு ரன் அவுட் அடிப்பார் பாருங்க ஜடேஜாவுக்கு. அதுனா அப்பா என்ன மாதிரி! இப்போ தாங்க காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததும் இல்லாமல் அந்த ரன் அவுட் அடிக்கிறதுனா பெரிய விஷயங்க. உண்மையிலேயே இங்கிலாந்து வந்து இந்த பேஸ் பால்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி விளாடணுங்கிறத வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்கங்க. உண்மையிலேயே இங்கிலாந்து வந்து சூப்பரான டீமுங்க. எந்த கண்ட்ரி போனாலும் இப்போ ஜெயிக்கிறாங்க. அண்டர் மெக்குலமும் பென் ஸ்டோக்ஸும் நல்லா விளாட்றாங்க. இங்கிலாந்து டீம் வந்து இன்னும் நல்லா சூப்பராக விளாடுவாங்க. இன்னமேட்டு இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ்லேயே ஏற்கனவே 1-0 இருக்காங்க. இங்கிலாந்து வந்து 1 ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா வந்து 0ல் இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது இன்னமேட்டு தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சு. ஏன்னா இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில செகண்ட் டெஸ்ட்டு. ஏன்னா நிறைய மாற்றங்கள் தெரியணும். எனக்கு என்னமோ இந்த பரத் வந்து பேட்டிங் சரியாகவே விளாட்றதில்ல, கீப்பிங் மட்டும்தான் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிறாங்க இந்த பரத்தை வச்சுன்னு தெரியல. பரத்துக்கும் இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்தியா வந்து ஓப்பனிங் பேராக வந்து கில்லு ஓப்பனிங் விளாட வைக்கலாமான்னு என்னோட தாட்ஸ் வந்து கில்லு ஓப்பனிங் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்பர் 3ல் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஆனால் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் நல்லா விளாட்றாங்க. ஓப்பனிங் காம்பினேஷன் தான் இந்தியா வந்து மாற்ற மாட்டாங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் போல் இந்தியா இந்த சீரீஸ் போகிற பக்கம் பார்த்தா. நான் செகண்ட் டெஸ்ட்டாச்சும் ஒழுங்காக விளாடணும். இன்னும் இங்கிலாந்து வந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. எப்பா, அந்த நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மார்க்வுட்டை வச்சுட்டு பார்ட் டைம் ஸ்பின்னர் ஜோ ரூட்டும் அந்த ஆட்லியோ டெபுட்டனு. அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறையா ரன்னு கொடுத்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் ரன்னு கொடுக்காம போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். அவரே போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் சொன்னார், நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரொம்ப குயிக்கராக போட்டேன், அப்புறமேட்டு அஸ்வின் ஜடேஜாவை பார்த்தேன், அவங்க எப்படி போடுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லன்ட்டு, அவங்க நல்லா ஸ்லோவாக போட்டாங்க, அதனால் நானும் வந்து பவுலிங் வந்து ஸ்லோவாக்கிட்டேன், என் பேஸை வந்து குறைச்சிட்டேன்னு சொன்னாருங்க. நல்லா பவுலிங் போட்டார் ஆட்லே. ஆனால் இந்தியா வந்து இந்த சிராஜ் இதில் குல்தீப் யாதவை விளையாட வைக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து மாதிரி அவங்களும் கொண்டு வரலாம். ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்டின் பும்ரா வச்சுக்கிட்டு சிராஜுக்கு பதிலாக குல்தீப் யாதவை கொண்டு வரலாம். ஆனால் இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. செகண்ட் டெஸ்ட்டும் இந்தியா இதே மாதிரி பேட்டிங்னா ஆடினாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பேஸ்பால் 3 ஜெயிச்சிருவாங்க. சீரியஸ் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்தியா விட மாட்டாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. செகண்ட் டெஸ்ட்டில் இந்தியா இன்னும் நல்லா விளாடணும். பேட்டிங் தான் இன்னும் இந்தியாவுக்கு வந்து சொதப்பிக்கிட்டே இருக்குது. அந்த சொதப்பலை வந்து சரிப்படுத்தணும். கிங் கோலி வருவாரா என்னன்னு தெரில தேர்ட் டெஸ்ட்டில். ஆனால் கிங் இல்லாமலே இவ்வளோ ட்ரபுள் ஆகுது. இந்தியாவோட ஃப்யூச்சரே வந்து இப்போ வந்து டெஸ்ட்லனா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க டெஸ்ட்டில் வந்து எல்லாருமே சொதப்புறாங்க. இந்த செகண்ட் டெஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிடும் யார் வந்து இன்னும்
இந்தியாவுக்கு நல்லா விளாடுவா, இந்தியாவுக்கு உள்ள கேப்பபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னு இந்த செகண்ட் டெஸ்ட்டில் தான் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா செகண்ட் டெஸ்ட் வந்து இன்னும் நல்லா அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் டெஸ்ட்டும் கோவிந்தாயிரும். அதனால் இந்தியா வந்து நல்லா பிளான்ஸோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பார்ப்போம் செகண்ட் டெஸ்ட் வந்து இந்தியா என்ன எப்படி பண்ண போகிறாங்க, என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் டெஸ்ட் இந்தியா வந்து தோத்துட்டாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. செகண்ட் டெஸ்ட்லையாச்சும் ஜெயிக்க